தேவையில்லாதவர்கள் நேரிலே நெருக்கடி கொடுக்க வேண்டாம். தேவையில்லாதவர்கள் நெருக்கடி கொடுக்க வேண்டாம். தயவு செய்து காவல்துறை அம்மா சிறப்பாக புஷ்பஜி அவர்களுக்கு இருக்க அமர்வாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா ஹலோ மைக்கு ஹலோ காவல்துறை கொஞ்சம் பாதுகாப்பை ஹலோ ஹலோ கொஞ்சம் ஹலோ ஹலோ கொஞ்சம் ஹலோ பின்னாடி போட்டோ எடுத்தால் போதுங்க. ஹலோ போட்டோ எடுத்தால் போது கீழே இருக்குமா? போட்டோ எடுத்தால் போது கீழே இருக்கு. அம்மா உட்காருங்க. அம்மா பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அம்மா 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 உட்காருங்க கொஞ்சம். ஐயா ஐயா கொஞ்சம் தள்ளிப்பாங்கப்பா. அப்பா கொஞ்சம் தள்ளிப்பாங்க ஐயா. அம்மா அம்மா கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. அவங்க பிசியெல்லாம் தள்ளிப்போக முடியாது. அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அம்மா மைக்கேல் மைக்கேல் தம்பி தம்பி ஹலோ ஹலோ அண்ணா கொஞ்சம் தள்ளுவன இல்ல கீழே. ஹலோ ஹலோ செக் செக். இந்த நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டையினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ராம சேதுபதி இதை வரவேற்புரை ஆற்றுவார்கள். டைரக்டா அவங்களே பேசுவாங்க. பாரத் மாதா கி பாரத் மாதா கி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? பொங்கல் எல்லாம் கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் வரும்போது குடும்பத்தோட சேர்ந்து இந்த விழா கொண்டாடும் போது, இந்த பண்டிகை கொண்டாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த பண்டிகைக்காக பாஜகவின் மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் என்னை நூறுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை எல்லாரும் பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பொங்கல் முடிஞ்சதும் நமக்கு நிறைய வேலை இருக்கு. தாய்மார்கள் நீங்க நிறைய பேர் இங்க கூடியிருக்கீங்க. உங்களை எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன், தமிழகத்துல ஒவ்வொரு தெருவில் இப்ப பாஜக கொடி பார்க்க முடியுது. அந்த பாஜக கொடி பார்க்க முடியறதுக்கு காரணம் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியால எங்க பாஜகவை பார்க்க முடியாது சொல்லவங்க இன்னைக்கு பாஜக வந்துச்சுன்னு பார்த்தோன்னே பயந்துட்டு அந்த வீதியில ஓடுறாங்க. சமீபத்தில் நடந்த தேர்தல் ஹைதராபாத்ல நீங்க எல்லாரும் பாத்தீங்க. மிகப்பெரிய வெற்றி பாஜக கிடைச்சிருக்கு. மும்பை இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், கேரளா மாநிலம் இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இப்போ வெஸ்ட் பெங்காலையும் மிகப்பெரிய வெற்றி நம்ம பாஜக பார்க்க போதும். அதே மாதிரி இப்போ தமிழகத்துல யாருமே பார்க்காத ஒரு வெற்றி பாஜக கிடைக்க போகுது.
இந்த வெற்றி பாஜகவோட வெற்றி மட்டுமல்ல, இந்த வெற்றி உங்களுடைய வெற்றி. ஏன்னா நீங்க பிரதமர் மோடி அவர்களை நம்பி ஓட்டு போட போறீங்க. இந்த வெற்றி உங்களுடைய வெற்றி இருக்க போகுது. ஜல்லிக்கட்டு வேண்டாம் சொன்ன எதிர்கட்சிக்காரங்க இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு கொண்டு திரும்பி வந்திருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு இல்லாம ஒரு பொங்கல் நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நம்மளால திரும்பி கொண்டாட முடியுதுன்னா அதுக்கு காரணம் பிரதமர் மோடி அவர்கள். இந்த பொங்கல் ரொம்ப அழகா நீங்க எல்லாரும் கொண்டாடணும். உங்க குடும்பத்தோட சந்தோஷமாக நீங்க இருக்கணும். 2020 கொரோனானால பல பாதிப்பு நமக்கு இருந்தது எல்லாருக்கும். ஆனா 2021 இந்த வருடம் ஆரம்பம் எல்லா முகத்திலையும் இங்க வந்திருக்கிற எல்லா முகத்திலையும் அந்த சந்தோஷம் பார்க்கும்போது இந்த 2021 ரொம்ப சந்தோஷமான ஒரு வருடம் இருக்க போகுதுன்னா என்னால நம்ப முடியுது. 2021 தேர்தல்ல பிரச்சாரத்துக்காக மீண்டும் வர போறேன். உங்களை எல்லாரும் சந்திக்க போறேன், இங்க இருக்க போறேன். அடிக்கடி உங்களை பார்க்கணும்னா எனக்கும் ஆசை இருக்கு. உங்க ஊருக்கு வரணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா திடீர்னு மழை வந்துடும். பாருங்க, கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறாரு. நேத்து வரைக்கும் மழை இருந்ததா? நேத்து வரைக்கும் மழை இருந்தது இல்ல. ஆஹா, இன்னைக்கு பொங்கல் கொண்டாட போறோம், எங்க திடீர்னு மழை வந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம். கடல் வந்து இவங்க பொங்கல் கொண்டாடணும் சொல்லிட்டு இன்னைக்கு மழை வரல. கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறாருன்னு அர்த்தம். ப்ளீஸ் இந்த பொங்கல் கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வருவேன், சரிங்களா? நம்மளோட சின்னம் எது? பாஜக சின்னம் எது? யாருக்கு வாக்களிக்க போறீங்க? யாருக்கு வாக்களிக்க போறீங்க? சத்தமே பத்தல. சின்னம் யாருக்கு வாக்கு? தாமரை. ஞாபகத்தில் இருக்கட்டும், சின்னம் தாமரை. எங்க போனாலும் தாமரை உங்களுக்கு இருக்கும். எந்த பக்கம் போனாலும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கோடியில தாமரம் இருக்கு. அந்த தாமரை மட்டும் உங்களுடைய சின்னம், அதை மனசுல வச்சுக்கோங்க, சரிங்களா? அழகா சந்தோஷமா குடும்பத்தோட உங்க ஃபேமிலியோட இப்படியே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியோட இருங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். தயவு செய்து நம்முடைய மரியாதைக்குரிய புஷ்பஜி அவர்கள் மேடையில் அமர்ந்திருப்பாங்க. அமைதியா நிர்வாகிகள் உட்காருங்க. தயவு செய்து